பெருங்கடல்ல தொடங்கி பசிபிக் பெருங்கடல், தென்முனை பெருங்கடல், கோரல் சி, டாஸ்மன் சி, டைமர் சீன்னு நாலாபுறமும் நீரால சூழப்பட்டு வெண்பனி படர்ற குளிரான இடங்கள்ல தொடங்கி காடுகள், மலைகள், பாலைவனம் இப்படி பல வகையான நிலப்பரப்புகளை கொண்டதுதான் ஆஸ்திரேலிய கண்டம். உலகத்துல உள்ள பல கண்டங்கள்ல மிகச்சிறிய கண்டமா அறியப்படுறது ஆஸ்திரேலிய கண்டம் தான். ஒரு நாடாவும் கண்டமாவும் அறியப்படுற இந்த ஆஸ்திரேலியா ஈக்குவேட்டர் லைனுக்கு கீழே இருக்க காரணத்தினால இத லேண்ட் டவுன் அண்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. வறண்ட நிலப்பரப்பா அறியப்படுற இந்த ஆஸ்திரேலிய கண்டத்துல பூர்வ குடிகள் காலத்துல தொடங்கி இப்ப வரைக்கும் அதிகப்படியான மக்கள் தொகை படர்ந்து இருக்கிறது ஆஸ்திரேலிய கடலோர பகுதிகளை ஒட்டிதான். கடலை ஒட்டி இருக்கிற மலைத்தொடர் உலகத்தோட 5வது பெரிய மலைத்தொடரா அறியப்படுற தி கிரேட் டிவைடிங் ரேஞ்ச், ஆஸ்திரேலியாவோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய உலுரு அப்படின்னு அழைக்கப்படுற செம்மண் மலை, விக்டோரியா மாநிலத்துல இருக்கிற கடல் பகுதியில திட்டா நிக்கக்கூடிய அப்போஸ்டல்ஸ், ஆஸ்திரேலிய கடல் பகுதிகளில் வாழக்கூடிய பல உயிரினங்களோட இருப்பிடமாவும் வடகிழக்கு ஆஸ்திரேலிய பகுதியோட பாதுகாப்பு கவசமாவும் அறியப்படுற கிரேட் பேரியர் ரீஃப்னு அழைக்கப்படுற பெருந்தடுப்பு பவளத்திட்டு, கோண்டுவானா பகுதியோட மிக தொன்மையான மழைக்காடுகளா அறியப்படுற டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட், கேனியோன் அப்படின்னு அழைக்கப்படுற செங்குத்தான பள்ளத்தாக்குகள், பிங்க் லேக், இன்னும் பல அசாதாரணமான எழில்மிகு தோற்றங்களை கொண்ட பல விஷயங்கள் ஆஸ்திரேலிய கண்டத்துல பார்க்க முடியும். உலகத்துல உள்ள மிக கொடிய விஷம் பொருந்திய பாம்புகள் பட்டியல்ல முதல் இடத்தை மட்டும் இல்லங்க, முதல் 10 இடங்கள்ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல பாம்புகள் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கொடிய விஷம் பொருந்திய சிலந்தி வகைகளான ரெட் பேக் ஸ்பைடர், பனல் வெப் ஸ்பைடர், ஆஸ்திரேலியாவோட கடல் பகுதிகள்ல முதலைகள்ல தொடங்கி சுறா மீன்கள், ஜெல்லி பிஷ், ப்ளூ ரிங் ஆக்டோபஸ் இப்படி உயிரியை கொள்ற அளவுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கு. இருந்தாலும் இதை விட பெரிய அச்சுறுத்தலா அறியப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம ஊர்ல அடிக்கடி வரக்கூடிய இயற்கை பேரிடரா புயல், மழை, வெள்ளத்தை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா முத ஆஸ்திரேலியால தான் காட்டுத்தீ அப்படின்ற ஒரு இயற்கை பேரிடரை, அதோட விளைவுகளை நேர்ல பார்த்தேன். மாசற்ற காற்றுக்கு பேர் போன ஆஸ்திரேலிய கண்டத்தோட மிகவும் மோசமான இயற்கை பேரிடரா அறியப்படுறது காட்டுத்தீ. வணக்கம் எல்லாருக்கும். இது ஆஸ்திரேலியால வரக்கூடிய காட்டுத்தீயை பத்தின சிறப்பு தொகுப்பு. ஆஸ்திரேலியாவோட வெயில் காலங்கள்ல சில பொது இடங்கள்ல நெருப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. மீறி பயன்படுத்தினா அபராதம் செலுத்தணும். அதோட எண்ணற்ற விளைவுகளையும் சந்திக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகுது. இதுக்கான காரணம் காட்டுத்தீ. பெரும்பாலுமான ஆஸ்திரேலிய மக்களோட பிரதானமான பொழுதுபோக்கா அறியப்படுறது பீச்சுக்கு போறது, ஃபேமிலியோட பார்பிக்யூ பார்ட்டி பண்றது, புஷ்வாக் போறது, கேம்பிங் போறது, கேம்ப் ஃபயர் பண்றது. ஆனா வெயில் காலங்கள்ல பீச்சுக்கு போறதை தவிர மீதி இருக்கிற அத்தனைக்குமே சில இடங்கள்ல தடை விதிக்கிறாங்க. 1770 ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடற்கரையை முதலா கண்டுபிடிச்ச லெப்டினன்ட் ஜேம்ஸ் குக் அப்படின்றவரு கண்டம் முழுக்க அங்கங்க புகையா கிளம்புறத பார்த்து ஆஸ்திரேலிய கண்டத்தை தி கான்டினென்ட் ஆஃப் ஸ்மோக் அப்படின்னு அழைச்சிருக்காரு. நம்ம ஊர்ல ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடும் போது கார்த்திகை தீபத்தோட 3வது நாள், அதாவது 3 நாள் கொண்டாடப்படுற கார்த்திகை தீப திருவிழாவோட 3வது நாள் கோயில்களுக்கு வெளியில காஞ்சி போன தென்னை மட்டைகள், பனை மட்டைகளை வச்சு சுடலை எரிச்சு கொண்டாடுறது வழக்கம். இத சொக்கப்பனைன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒவ்வொரு குளிர்காலத்தோட தொடக்கத்திலையும் காஞ்சி போன பனை மட்டைகள், தென்னை மட்டைகளை கொளுத்தி கொண்டாடுறோமோ, அது போல ஆஸ்திரேலியாவோட பழங்குடி மக்கள் ஒவ்வொரு குளிர்காலத்தோட தொடக்கத்திலையும் கூல் பர்னிங் அப்படின்னு சொல்லப்படுற கண்ட்ரோல்டு ஃபாரஸ்ட் ஃபயரை பண்ணிருக்காங்க. இப்படி கண்ட்ரோல்டு ஃபாரஸ்ட் ஃபயர்ல இருந்து கிளம்பின புகையை பார்த்த கேப்டன் குக், என்னடா இது எங்க பார்த்தாலும் புகையா கிளம்புதுன்னு சொல்லிதான் ஆஸ்திரேலியாவுக்கு தி கான்டினென்ட் ஆஃப் ஸ்மோக் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு முத வந்த பிரிட்டிஷ் பீப்பிள் இங்க இருந்த ஒரு பகுதி காடுகளை அழிச்சிட்டு விவசாயம் பண்ண தொடங்கி இருக்காங்க. அதோட அவங்க கொண்டு வந்த கால்நடைகளுக்கு தீனியா குறுகிய காலத்துல அதிவேகமா வளரக்கூடிய ஜம்பா கிராஸ் அப்படின்ற ஒரு வகையான புல்ல ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெஷல் ஐட்டமா அதிக அளவு புகையை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி பூர்வ குடிகள் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரோல்டு ஃபாரஸ்ட் ஃபயருக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதுல தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவை பூர்வீகமா கொண்ட பல தாவரங்கள் அதிக வெப்பத்தை கையாளக்கூடியதா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியாவை பூர்வீகமா கொண்ட பல தாவரங்களோட விதை ஓடுகள் காட்டுத்தீல தான் திறக்கப்படுது. இப்படி முளைச்சு வரக்கூடிய இந்த செடிகள் தான் ஒவ்வொரு காட்டுத்தீக்கு அப்புறமும் காடுகள் அழியாம பாதுகாக்குது. இங்க உள்ள தாவரங்கள் மட்டும் இல்ல, இங்க வாழ்ற விலங்குகளும் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கு. ஆஸ்திரேலியால வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான விலங்குகள் மார்சிபியல்கள் தான். பொதுவாக ஒரு மார்சிபியல் அதோட குட்டிய வயிற்றுக்குள்ள இருக்க பவுச்சிலேயே தான் வச்சுட்டு எங்க போனாலும் தூக்கி
பரவிக்கிட்டே தெரியுது. இதுலயும் குறிப்பா கங்காரு, வாலபி, அப்புறம் ஒரு சில போசம் வகைகள் இது எல்லாமே வயிற்றுக்குள்ள உருவான குட்டியோட வளர்ச்சியை தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டு தட்பவெட்ப சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது அதுக்கு பிறப்பு கொடுக்குது. காட்டுத்தீ உருவாகிறதுக்கான பல காரணங்கள்ல இந்த ஜம்பா கிராஸ்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். அதிக வெயில் காலங்கள்ல காஞ்சி போன இந்த ஜம்பா கிராஸ் எளிதில் தீப்பற்றக்கூடியதா இருக்கு. இதுவே பல இடங்கள்ல காட்டுத்தீக்கு காரணமாவும் இருக்கு. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பயோசெக்யூரிட்டில ரொம்பவே கடுமையா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். கண்ட்ரோல்டு ஃபாரஸ்ட் ஃபயரை கைவிட்டதோட வழக்கத்துக்கு மாறான தாவரங்களை உள்ள கொண்டு வந்தது. இது ரெண்டுமே சேர்ந்து வழக்கமா வர காட்டுத்தீயோட வீரியத்தை அதிகப்படுத்துச்சு. பழமையான இந்த கோண்டுவானா கண்டத்தோட காலநிலையை தீர்மானிக்கிறது பசிபிக் பெருங்கடல் அப்புறம் இந்திய பெருங்கடல். இந்த ரெண்டு கடலோட கடல் நீர் வெப்பமும் கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்றோட வேகமும் தான். வழக்கத்தை விட அதிகமான கடல் நீர் வெப்பமும் வலுவிழந்த காற்றும் உருவாக்கக்கூடிய நிலைதான் எல் நினோ. இதுவே வலுவான காற்றும் வழக்கத்தை விட அதிகமான குளிர் கொண்ட கடல் நீரும் உருவாக்கக்கூடியது லா நினா. ஒரு இலையுதிர் காலத்தோட முடிவுலையோ இல்ல குளிர்காலத்தோட தொடக்கத்திலேயோ இந்த நிலை உருவாக ஆரம்பிக்குது. இந்த நிலையை பொறுத்துதான் அந்த வருடத்தோட வசந்த காலமும் வெயில் காலமும் மாறுபடுது. ஒரு பக்கம் லா நீனா நிலைப்பாடு அதிக மழையை கொட்டி தீர்க்க, மறுபக்கம் எல் நீனோ நிலைப்பாடு வறட்சியை உருவாக்குது. ஏற்கனவே குளிர்காலங்கள்ல இலைகளை உதிர்த்து காஞ்சி கிடக்கிற இந்த மரங்கள் தொடர் வெப்பம் காரணமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஆஸ்திரேலியால அதிக அளவு படர்ந்திருக்கிற பூர்வீக மரமான யூக்கலிப்டஸ் மரங்கள் குளிர்காலங்கள்ல மரப்பட்டைகளை உதிர்க்குது. இதுல இருந்து காஞ்சி விழுகிற இலைகள், மரப்பட்டைகள், பச்சை இலைகள்னு அத்தனையுமே எளிதில் தீப்பற்றக்கூடியதா இருக்கு. கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்டுத்தீய அதிபயங்கர கட்டுக்கடங்காத காட்டுத்தீயா மாத்துது இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வெவ்வேறு இடங்கள்ல உருவாகிற காட்டுத்தீய தீயணைப்பு வீரர்கள் ரொம்பவே சாமர்த்தியமா கையாளுறாங்க. அரசாங்கமும் அவங்களுக்கு எல்லா வழியிலையும் உதவியா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல விஷயம் நம்ம கையை மீறி போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எல் நீனோ எஃபெக்டோட சேர்ந்து அண்டார்டிகால இருந்து வீசக்கூடிய சதர்ன்லி விண்ட்ஸும் கை கோக்குற நேரங்கள்ல கொழுந்து விட்டு கட்டுக்கடங்காம எரியிற இந்த காட்டுத்தீ நெருப்பு சூறாவளியா மாறுது. நாள் கணக்கு இல்ல, வார கணக்குகள் இல்ல, மாச கணக்குல தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆஸ்திரேலிய காடுகள். ஆஸ்திரேலிய காடுகள் கட்டுக்கடங்காத காட்டுத்தீய பல முறை பார்த்திருக்கு. ஆனா இதுல ரொம்பவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினதா சொல்லப்படுறது 2009 பிப்ரவரியில ஏற்பட்ட பிளாக் சாட்டர்டே ஃபாரஸ்ட் ஃபயர். பொதுவா ஆஸ்திரேலியாவோட ரீஜனல் ஏரியால பாத்தீங்கன்னா ஹெக்டேர் கணக்குல விவசாயம் பண்ணிட்டு கால்நடைகளோட நடுவுல ஒரு வீடு கட்டிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவோட பெரும்பாலுமான ஃப்ரூட் பிக்கிங் ரீஜனல் ஏரியால தான் நடக்குது. ஆஸ்திரேலியாவோட வரலாற்றுல முதல் முறையா 43 டிகிரி வெயில் விக்டோரியா மாநிலத்தை 2009 தாக்குது. தொடர்ந்து 3 நாள் அடிச்ச 43 டிகிரி வெயில் தான் 2009 ஃபாரஸ்ட் ஃபயருக்கான மூல காரணம். கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த இந்த காட்டுத்தீய அண்டார்டிகால இருந்து வீசக்கூடிய தென் திசை காற்று நெருப்பு சூறாவளியா மாற்றி கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் இந்த காட்டுத்தீ விடாம எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த காட்டுத்தீயில 173 பேர் இறந்து போயிருக்காங்க. 414 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500க்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா அதிக அளவு கோரத்தாண்டவம் ஆடினது 2019 ஏற்பட்ட பிளாக் சம்மர் காட்டுத்தீ. 33 பேரை பலி வாங்கின இந்த காட்டுத்தீ கிட்டத்தட்ட 42 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்ப சின்ன பின்னமாக்கிருச்சு. தொடர்ந்து 2 மாசம் எரிஞ்சிட்டு இருந்த இந்த காட்டுத்தீ அணைக்க பெரிய போராட்டமே நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் காடு எரிய, மறுபக்கம் காற்று சுழற்சி காரணமா எரிஞ்ச அந்த புகை ஆஸ்திரேலியா முழுக்க வளம் வந்தது. ரோட்ல நடந்து போகும்போது தூரல் சிந்துற மாதிரி எரிஞ்சு போன சாம்பல் மேலிருந்து கொட்டுச்சு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல உயிரினங்கள் அழிவோட விளிம்புக்கே போயிருச்சுன்னு தான் சொல்லணும். மல்லக்கூட்டா அப்படின்ற இடத்துல தொடர்ந்து எரிஞ்ச காட்டுத்தீல புகை சூழ அந்த இடத்துல சூரியனே தெரியாம இருள் சூழ்ந்து காட்சி அளிச்சது. சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கண்டத்துல இருந்து வெளியில வந்த புகை இப்படிதாங்க தெரிஞ்சது. இந்த தீயை அணைக்கிறதுக்கு நியூசிலாந்து, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கான்னு பல நாடுகள் உதவி பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த காட்டுத்தீயோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல உயிர் சேதம் கம்மி. ஆனாலும் இதுல 33 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல 9 பேர் தீயணைப்பு வீரர்கள். இன்னைக்கு பல பூர்வக்குடி மக்களோட சேர்ந்து கண்ட்ரோல்டு ஃபாரஸ்ட் ஃபயரை பல இடங்கள்ல நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட். அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாக்குள்ள எந்த தாவரமும் கொண்டு வரதுக்கு அனுமதியும் கிடையாது. இந்த மாதிரி பல யுக்திகளை கையாண்டு காட்டுத்தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட். அதுல பல இடங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. அடுத்து வேற ஒரு தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.